Hi friends, welcome back to channel Vinod's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம sweet corn palak rice தான் பார்க்க போறோம். இந்த ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி Vinod's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவு வதங்குச்சுன்னா போதும். இப்போ இதோட நம்ம பொடியாக நறுக்குன கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் கேப்சிகம் எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் பாதி அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதோட 1/2 கப் அளவு ஸ்வீட் கார்னும் சேர்த்துக்கிறேன். ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேப்சிகம் ஸ்வீட் கார்ன் ரெண்டுமே வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்காது. நம்ம மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு சால்ட்டு இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கீரையை சேர்த்துடலாம். இதோட 1 கட் அளவு பாலக்கீரை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன். பாலக்கீரை ரொம்பவே உடம்புக்கு நல்லது. எல்லாருக்குமே அடிக்கடி சாப்பிடலாம். போன் ஸ்ட்ரென்தன் ஆகும். நல்லா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸும் அடிக்கடி இந்த கீரை எடுத்துக்கலாம். ஸ்வீட் கார்ன்லேயும் அதிகமான ஃபைபர் இருக்குது. பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே அதையும் சாப்பிடலாம். முக்கியமாக குழந்தைங்க ஸ்வீட் கார்னை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம ரைஸில் சேர்த்து கொடுக்கும்போது ரொம்பவே விருப்பமாக சாப்பிடுவாங்க. கீரையை நல்லா சேர்த்து 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு கீரை. இப்போ இதோட நம்ம ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் நான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். 2.5 கப் அளவு இருக்குது. அதை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். நார்மல் ரைஸ் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இதோட 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரைஸ் பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு ஹெல்த்தியான டேஸ்டியான ரைஸும் கூட. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மேலே பொடியாக நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்வீட் கார்ன் பாலக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.